தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், ஓபிஎஸ் கூடாரத்தை காலி செய்த எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய நம்பிக்கை என்பது ஒரு காலத்திலே இருந்தது. அதாவது அதிமுகவில் நாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், எப்படியும் பாஜக நம்மை அதிமுகவிலே இணைத்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிடும், அதன் காரணமாக அதிமுகவை நாம் கைப்பற்றி என்னுடைய தலைமையின் கீழ் அதிமுகவை வைத்துக் கொள்ளலாம் என நமது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய நம்பிக்கை எல்லாம் ஒரு காலத்திலே இருந்தது. ஆனால் இன்று அதிமுகவில் இனி யார் நினைத்தாலும் இணைந்து கொள்ள முடியாது, எடப்பாடி பழனிசாமி மட்டும் மனம் வைத்தால் மட்டும்தான் அது நடக்கும் என நிலைப்பாடு என்பது மாறி போனது அப்படின்னே கூட சொல்லு. அது மட்டுமல்லாமல் அதிமுக நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்களுக்குத்தான் இரட்டை இலை சின்னம் சொந்தம். அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேட்பாளரை களமிறக்குவது, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது என ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் ஓபிஎஸ் பார்த்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கிடையாது என சொல்லி எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு வழக்குகளும், அதே போல இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு வேண்டும், இல்லை என்றால் முடக்கப்பட வேண்டும் என சொல்லி தேர்தல் ஆணையம் வரைக்குமே ஓபிஎஸ் என்று பார்த்துவிட்டு வந்துட்டோம். ஆனால் இன்று வரைக்கும் நல்ல செய்திகள் எதுவும் வந்திருக்கிறதா, தீர்ப்பு என்பது சாதகமாக இருக்கிறதா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என ஒரு குழுவையும் ஆரம்பித்து வைத்திருந்தார். அந்த குழு ஒரு காலத்திலே மிக சிறப்பாக செயல்பட்ட ஒரு குழுவாக இருந்தது. ஆனால் இன்று அந்த குழு இருக்கக்கூடிய இடமே தெரியாமல் தான் போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு நமது ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அனைவருமே மாற்று கட்சியை தேடி போக ஆரம்பிச்சிட்டார். சமீபத்திலே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவிலே 2 முக்கியமானவர்கள் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த 2 முக்கியமானவர்கள் புறம் திமுகவின் பக்கம் ஐக்கியமானாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக கூட ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஐக்கியமாயிருந்தார். அடுத்தபடியாக ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய நபர் வேற யாரும் கிடையாது, வைத்திலிங்கம் இருக்கிறார், புகழேந்தி இருக்கிறார். புகழேந்திக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையே எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகள் என்பது பிடிக்காத காரணத்தினால் தான் புகழேந்தி வெளியேறி தனி அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்புமே செயல்படாத ஒரு அமைப்பாகத்தான் தற்சமயம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் உடைய கூடாரத்தை முழுவதுமாக காலி செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அண்மையிலே உத்தரவுகளை போட்டார். அதன் அடிப்படையிலே நேற்று தினம் கூட ஓபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த ஒரு 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்திப்பு நடத்தி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே அதிமுக இணைந்திருந்தாங்க. அதே போல கடந்த மாதங்களிலே பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அணியை சேர்ந்த நிர்வாகிகளும், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த நிர்வாகிகள் ஏகப்பட்ட நபர்கள் அதிமுகவில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே அவ்வப்போது வெளியாகி கொண்டுதான் இருந்தது அப்படின்னே கூட சொல்ல. எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் உடைய கூடாரம் என்பது முழுமையாக காலியாகி விட்டது. இனி ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆதரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லியாகும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.